படம் நல்லா மார்க்ஸ் நல்லா எடுத்திருக்காங்க, நல்லா கவின் நல்லா சூப்பராக நடிச்சிருக்காப்புல. கிளைம்ஸு தான் படம் ஃபுல்லாக. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேஸ்ட்டு, செகண்ட் ஹாஃப் நல்லா எடுத்திருக்காப்புல. சாதாரண மக்களை கோடிக்கணக்கில் பணத்தை திருட்டிட்டா என்ன நடக்கும், அவங்க எப்படி இருப்பாங்க, ரியாக்ஷன் எப்படி இருக்கும். ஆண்ட்ரியா தான் வில்லி, அவங்க செம்மையாக நடிச்சிருக்காங்க. போர்லாம் எங்கேயும் அடிக்கல, படம் ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்குது. அவன் மியூசிக்லாம் செம்மையாக இருக்குது. படம் பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு ப்ரோ. கதையாகவே நல்லா பிடிச்சிருந்துச்சி, எங்கேஜிங்காக தான் இருந்தது, சூப்பராக இருந்தது. மியூசிக் ரொம்ப சூப்பராக இருந்தது. படம் ஆனால் சூப்பராக இருந்தது, எங்கேஜிங்காக இருந்தது. மியூசிக்லாம் சூப்பராக ஒர்க்காக இருந்தது. நிறைய அங்கங்கே ஒரு சில செம்ம மூமெண்ட்லாம் இருந்தது, அதெல்லாம் சூப்பராக இருந்தது. சூப்பராக பண்ணியிருந்தாரு. அவங்களும் நல்லா, எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஒரு சார்லி வந்து அவர் ஒரு ரோல் செம்மையாக இருந்தது. கிளைமேக்ஸில் பயங்கரமான சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக பார்க்கலாம், சூப்பராக இருந்தது. மாஸ்க் படத்தை பற்றி தான் கேட்குறீங்க. நல்லா இருக்கு சார், சுமாராக இருக்குது. அது ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓளுக்கு பார்க்கலாம், அவ்வளோதான். கான்செப்ட் என்ன சார், அரைச்ச மாவே தான் அரைச்சிருக்காங்க. இதை போய் நம்ம புதுசாக என்ன சொல்கிறது, அதாவது அந்த அரைச்ச மாவை அரைச்சி புதுசாக கொண்டு போகலான்னு ட்ரை பண்ணிக்காங்க, புது மாவாக கொடுக்குறதுக்கு. அது கொடுக்க அவங்களால முடியல. இத்தனைங்க வந்து வெற்றிமாறன் ஒர்க் பண்ணிக்கன்றாங்க, ஓகேங்களா. ஹேண்ட்ரியா தயாரிப்பு ஒன்றும் போச்சு இல்லை. ஹேண்ட்ரியா நடிப்பு நல்லா தான் இருக்குது, அவங்க நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் நடிப்பு அந்தளவுக்கு சொல்லும்படி இல்லை. ஏன்னா ரொம்ப பில்டப் பண்ணாங்க. நமக்கு அவங்க கேரக்டர் முடியும் போது ரொம்ப சப்பு தான் போச்சு. அது ரொம்ப இதுவாகுது. ஏன்னா அவ்வளோ பெரிய வில்லன் ரோலை நம்ம எதுக்கு காட்டிட்டு சப்புன்னு முடிக்கும் போது நல்லாவே இல்லை. அதை அவங்க கேரக்டரை ஒழுங்காக முடிச்சாங்களாவது காட்டியிருக்கலாம், அதை சரியாக கூட முடிக்கல. ஆண்ட்ரியா கடைசி வரைக்கும் நம்மளுக்கு அதை முடிச்சதும் காட்டல. ஆண்ட்ரியா கிளைமேக்ஸில் காட்டவே இல்லை, நமக்கு நல்லாவே இல்லை. நமக்கு கவின் நல்லா இருக்காங்க. என்ன அதான் சொல்கிறது, அவர் ஆக்ஷனை வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் கொஞ்சம் பாடியும் ஏற்றிருக்காரு இருக்கிறேன், ஓகேங்களா. ஆனால் வந்து அந்த ஆக்ஷன் ஒர்க் அவுட் ஆகாமல் கேட்டால் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஒரு 50% அவருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கும். 50% கேட்டிங்கன்னா அவருக்கு ஆக்ஷன் ஒர்க் அவுட்டே ஆகும். பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா தான் இருக்கும். ஜிவி பிரகாஷ் பிஜிஎம் போட்டிருக்காரு, நல்லா தான் போட்டிருக்காரு. மற்றபடி அதெல்லாம் ஒன்றும் குறையலாம் இல்லை. பிஜிஎம் இருக்குது, ஏதோ சப்போர்ட் பண்ணத்தோடு தான் ஏதோ ஓடுது. இந்த படம் வந்து ஏற்கனவே பார்த்த கதை இல்லை சார். 234 தொகுதியிலையும் பணம் வந்து போகுது. அந்த பணத்தை வந்து நல்லா கேளுங்க, அந்த பணத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கு ஹேண்ட்ரியா கிட்ட கொடுக்குறாங்க. அந்த ஹேண்ட்ரியா கிட்ட கொடுக்குறத வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வச்சு இது பண்ணுறாங்க. அந்த சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு 6 பேர் மாஸ்க் போட்டு வந்து கொள்ளடி செய்வாங்க. அந்த 6 பேர் யார், இதை கண்டுபிடிக்க தான் இந்த படத்தோட கதை. இதை வந்து கதாநாயகி தான் டிரெக்டிவ் ஏஜென்சி வச்சு நடத்துறாரு. அந்த டிரெக்டிவ் ஏஜென்சி கிட்டே தான் நம்ம ஹேண்ட்ரியா வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா, அந்த 6 பேருக்கு பின்னாடி என்ன கதை, இதுதான் இந்த படம். அந்த கதையும் நம்ம கிட்ட அதுக்கு சொல்லப்பட்ட உண்டான காரணத்தை நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பழசு. அதனால தான் வந்து அரைச்ச மாவை புது மாவாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அது புது மாவாக டைரக்டர் வந்து கொடுக்க தவறிட்டாரு. அதுதான் சொல்லணும். இல்லை ஒரு தடவை வந்து பார்க்கலாம் சார், கதாநாயகனுக்காகவோ ஹேண்ட்ரி அப்படி நடிச்சிருக்காங்க. அந்த பேட்டரின்னு ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்களா, அவன் கேட் நல்லா இருக்கு. குழம்பா நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா நல்லா பண்ணதை கண்டிப்பாக நல்லா பண்ணுன்னு சொல்லுவேன், நல்லா தான் பண்ணியிருக்காரு. சார்லி கேட்லாம் மெயின் டேவ் இருக்குது. அதான் இந்த படத்தில் ட்விஸ்டெல்லாம் நிறைய இருக்குது. லாஸ்ட்டு முடியறதுக்கு ஒரு 15 நிமிஷம் சீன்லாம் ட்விஸ்ட் சீன் தான். அது யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அது நடித்த சார்லி கூட எதிர்பார்த்துருக்க மாட்டார். அங்கே போனதுக்கப்புறம் தான் எதிர்பார்த்துருப்பாரு. அந்த மாதிரி நல்லா ட்விஸ்ட் சீன்லாம் இருக்குது. அதாங்க யாராவது வந்து கதாநாயகனுக்காக வந்து பார்க்கணும், ஏன்னா கவினுக்காக பார்ப்பாங்க, அவனுக்காக வந்து பார்க்கணும் விருப்பப்பட்டாங்கன்னா ஒரு தடவை பார்ப்பாங்க. பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்லி திரும்பி போயிடுவாங்க. அவ்வளோ இருக்குது. ஒரு தடவை பார்க்கலாங்க. அதான் அது அவங்க கொண்டு சொல்லப்பட்ட விதம் சரியில்லை, கொண்டு போன விதம் வந்து சரியில்லை. அந்த அளவுக்கு அந்த ஸ்க்ரீன் பிளே கொண்டு போன விதம் சரியில்லைன்னா எந்த படத்தை ஜனங்க வந்து பப்ளிக் பார்க்க மாட்டாங்க, ஓகேங்களா. ஒரு தடவை பார்க்கலாம் சார். படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா, புதுசாக இருந்துச்சுண்ணா. ஐஸ்ட் மாதிரி பண்ணிருக்காங்க, புதுசாக இருந்துச்சு. நம்ம எப்பயுமே பார்க்குற படம் மாதிரி சூப்பராக இருக்குண்ணா படம். ஆனால் அதான் மிடில் கிளாஸ் வந்து ஒரு கஷ்டம் வந்தால் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறான் அதுதான் சொல்ல வராங்க. சாதாரணமாக எல்லாருமே ஃப்ரீயாக விட்டுருவாங்கல்ல, ஆனால் எழுந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சார் கனெக்ட் ஆகணும், நல்லா கனெக்ட் ஆகும். கவின் நான் சொல்லவே முடியாதுண்ணா, சூப்பராக பண்ணிருக்காண்ணா. அவர் ஆண்ட்ரியா மேமே பேசிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க பிசாசு 2 வருதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு பேசிக்காக சரியாக பண்ணிருக்காங்க. அந்த ஷேடுக்கு இருக்குல்ல, அந்த ஷேடு நல்லா ஒர்க்காக இருக்குது. அவங்களுக்கு சூப்பராக பண்ணிருக்காங்க. ஜிவி அண்ணா சூப்பராக பண்ணிருக்காருண்ணா. பார்க்கலாண்ணா. நம்ம எதுவுமே சொல்ல முடியாதுண்ணா. வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையாக இருக்குது, இப்படிலாம் சொல்லாதீங்க. ஃபஸ்ட்டு படத்தை வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். படத்தை வந்து பார்த்தா தான் தெரியும் பிடிக்குதா இல்லையான்னு. படம் நல்லா இருந்துச்சு. கவினும் ஆண்ட்ரியா அவங்களோட ஃபேஸ் ஆஃப் வந்து பிடிச்சிருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சுமாராக இருக்குது, செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா இருக்குது. பார்க்கலாம் படம். டீசென்ட் வாட்ச் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கவின் ப்ரோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அவரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் வந்து சூப்பராக இருக்குது.
மேலும் மேலும் அவர் நல்ல படம் பண்ணுவார். கதை வந்து ஓகேவான கதை தான் ப்ரோ. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப பிடிச்சி. அப்புறம் கவினோட ஆக்டிங், அப்புறம் அவங்க எல்லாம் ஆக்டிங் பிடிச்சிருச்சு ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ, ஒன் டைம் வாட்ச். மாஸ்க் மூவி ரொம்ப சூப்பரா இருக்கு. ஹீரோ சூப்பரா நடிச்சிருக்காரு, கவின் நல்லா நடிச்சிருக்காரு, ஸ்டோரி நல்லா இருக்கு, ட்விஸ்ட் எல்லாம் சூப்பரா இருக்கு. படத்துல போர் அடிக்காம போறது. படத்துல வந்து ஒரு காமன் மேனோட பவர் எப்படி, அவங்களால என்ன பண்ண முடியும்னு சொல்றாங்க. பேசிக்கலி இது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் ஹைஸ்ட், ஒரு திருட்டு போகும், அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி நல்லா விறுவிறுப்பா எடுத்து போயிரு. கொஞ்சம் லேக் இருக்கு, சாங்ஸ் கொஞ்சம் இதுவா இருக்கு, மிச்சப்படி படம் போர் அடிக்காம போறது. கவின் சூப்பரா பண்ணியிருக்காரு, அவர் சூப்பரா ஹீரோவா டிரான்ஸ்ஃபார்ம் சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. அவனும் நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம், இன்னொரு கூட பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சுண்ணா. படம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுண்ணா, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுண்ணா.